அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு எஃப்எம் சமையல். இன்றைக்கி கொத்தமல்லி இலையை வைத்து துவையல் செய்ய போகிறேன். கொஞ்சம் கூட ஆயில் இல்லாமல் நம்ம செய்ய போகிறோம். ஒரு கட்டு அளவுக்கு மல்லி கட்டு ஒரு கட்டு அளவுக்கு நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணின்னு, முக்கியமாக அந்த மல்லி இலையை நல்லா மண்ணாக இருக்கும், அதனால் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை ரொம்ப புழிஞ்சு எடுக்க வேண்டாம், அதில் உள்ள சத்துக்கள்லாம் போயிடும். அதனால் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம அந்த ஈரத்தெல்லாம் போக்கிட்டு கொஞ்சம் கூட ஆயில் இல்லாமல் இதை வதக்க போகிறோம். நல்லா சுருண்டு வரும்போது தான் மற்ற பூண்டு மிளகாயெல்லாம் சேர்க்க போகிறோம். கொத்தமல்லி இலைகளில் நிறைய சத்துக்கள் நிறைய இருக்குது. இதில் ஏசி மற்றும் இரும்பு சத்துக்கள் நிறைய இருக்கிறது. அதே மாதிரி செரிமானத்தை கட்டுப்படுத்துது. டெய்லி நம்ம மல்லி இலைகளை சேர்த்து கொண்டால் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்கிறது. அதே போல் சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துது. இது மாதிரி நிறைய சத்துக்கள் கொத்தமல்லி இலையில் நிறைய கொட்டி கிடக்கு. இதில் 2 காய்ந்த மிளகாய் 2 பச்சை மிளகாய் போட்டு துவையல் செய்து பாருங்கள். அட்டகாசமாக டேஸ்ட்டாக இருக்கும். 4 பூண்டு போட்டிருக்கேன். போட்டுட்டு நீங்கள் சிறிய துண்டு இஞ்சியாக இருந்தால் போட்டுக்கோங்க. நான் எப்போதும் டீக்கு போடுறதுக்கு இஞ்சி இடித்து வச்சுருப்பேன், அதை லாஸ்ட்டாக சேர்த்துருப்பேன். சிறிய துண்டு அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் நல்லா வதக்கின பிறகு தான் நம்ம ஒவ்வொரு காய்ந்த மிளகாய், பச்சை மிளகாய், பூண்டு, அப்புறம் தேங்காய் துருவலை சேர்க்கணும். ஃபஸ்ட்டே நம்ம சேர்த்துடக்கூடாது, வதங்கின பிறகு தான் ஒவ்வொன்றா நம்ம சேர்க்கணும். நான் சாட்டாக தான் காமிக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடணும். நல்லா வாசனை வர அளவுக்கு வதக்கணும். அடுப்பை மீடியமாக வச்சுக்கோங்க. ஏன்னா அடியில் அடி பிடிச்சிரும். அதனால் நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வாசனை வரும், நல்லா சுருண்டு வரும். அந்த தேங்காயெலாம் நல்லா வாசனையாக நல்லா பொன்னிறமாக வதக்கணும். அப்போ தான் அந்த துவையல் வாசனையாக துவையல் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு நான் ஊற வச்சு வடிகட்டி தனியாக புளி தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது துவையல் சாதத்தோடையும் சேர்த்து சாப்பிட்லாம். நம்ம ஒரு சாம்பார் வச்சு ஒரு கறி குழம்பு வச்சா கூட இந்த துவையலை சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். அது மாதிரி நோன்பு நேரங்களில் இந்த துவையல் இல்லாமல் இருக்க மாட்டோம். மல்லி துவையல், புதினா துவையல். இப்போ நான் இஞ்சி கொஞ்சமாக சேர்க்குறேன் பாருங்கள், தட்டி இருக்குது. அதனால் ஒரு சிறிய துண்டாக இஞ்சி சேர்த்துங்க. நான் தட்டினதாக இருக்கிறதுனால லாஸ்ட்டாக சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் பொன்னிறமாக நல்லா வதக்கிட்டு சுருண்டு வர அளவுக்கு வதக்கிட்டு ஆற விட்டுடுங்க. ஆற விட்டு கடைசியாக நான் உப்பு சேர்த்துருப்பேன். ஏன்னா வதக்கும் போது உப்பு சேர்க்க வேணாம், லாஸ்ட்டாக உப்பு சேர்த்துக்கங்க. உப்பு சேர்த்துட்டு கிளறிட்டு ஆற விடுங்க. ஆற விட்டுட்டு நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் இதை அரைச்சிட்டு வந்துடணும். நிறைய இந்த நோன்பு நேரங்களில் இந்த மல்லி துவையல் செய்வோம், புதினா துவையல் செய்வோம், அப்புறம் கருவேப்பிள்ளை துவையல், வடகம் துவையல், நிறைய துவையல் வகைகள் ஆயிலே இல்லாமல் நாங்கள் செய்வோம். ஆயில் வைத்தும் செய்யலாம், அதுவும் சூப்பராக தான் இருக்கும். கொஞ்சம் ஒரு 3 நாளைக்கு, ஒரு வாரத்துக்கு வைத்துக்கலாம், கொஞ்சம் அதிகமாக செய்து. அதனால் ஆயில் இல்லாமல் செய்தால் கொஞ்சம் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலாம். அதனால் ஆயில் இல்லாமல் சேர்த்துக்கிறது நல்லது. நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த மல்லி துவையல். இது மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடுவோம். எல்லாத்தையும் நம்ம கொட்டி நம்ம புளி கரைச்சலையும் உடனே ஊற்றினா எல்லா இடத்துலையும் தெரிச்சிடும். அதனால் ஃபஸ்ட்டு இந்த மல்லி மிளகாய், பச்சை மிளகாய், பூண்டு, இஞ்சிலாம் வச்சுருக்கோம் இல்லையா, உப்புலாம் இதிலே சேர்த்துருக்கோம் தேவையான அளவு. நீங்கள் இதை அரைச்ச உடனே அது கொஞ்சமாக ஆகிடும். அதில் கொஞ்சமாக அந்த புளி தண்ணியை விட்டு நம்ம அரைச்சிட்டு வரணும். சூப்பரான துவையலுங்க இது. அந்த கஞ்சோடு சாப்பிடும்போது தான் அது சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. அதுமாரி சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிடும்போது இன்னும் அருமையாக இருக்கும். கொஞ்சமாக இதில் புளி கரைச்சலை நம்ம விட்டு அரைக்க போகிறோம். இன்றைக்கி சாம்பார் தான் வச்சுருக்கேன். சாம்பாருக்கு தான் இந்த துவையல். இதை கொஞ்சமாக தண்ணி விட்டு லாஸ்ட்டாக தான் நம்ம ஃபுல்லுத்தையும் சேர்க்கணும். ஏன்னா ஃபுல்லும் சேர்த்தா சின்ன ஜாராக இருக்கிறதுனால அப்படியே உங்களுக்கு அடிச்சிடும், எங்கே பார்த்தாலும் தெரிச்சிடும். அதனால் பார்த்து இதை செய்யுங்க. அதே மாதிரி துவையல் தண்ணி ஆகிடும். அதனால் கொஞ்சமாக தான் புளி கரைச்சலை திக்காக கரைச்சி வச்சுக்கணும். அந்த துவையலுக்கு கரெக்டான பதத்துக்கு அந்த புளி கரைச்சலை நம்ம கரைச்சி வச்சுக்கணும். இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு, நல்லா பட்டு போல் இருக்குன்னு. இதை ஒரு தனியான பவுலில் மாற்றிப்போம். மாற்றிட்டு இந்த இது ஒரு வாரத்துக்கு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இது ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலாம், கெட்டு போகாது. இந்த துவையல் சூப்பராக இருக்கும், அருமையாக.
எல்லா சாதத்துக்கும் அருமையாக இருக்கும். ஒரு தயிர் சாதத்துக்கு, லெமன் சாதத்துக்கு, அப்புறம் புளி சாதத்துக்கெல்லாம் அருமையான ரெசிபி இது. இது கரெக்டாக ரெடி ஆயிடுச்சு. அனைவரும் சாப்பிட வாங்க, பகிர்ந்து உண்ணலாம். இப்போ துவையல் ரெடி ஆயிடுச்சு. அருமையான மல்லி துவையல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செய்து பாருங்கள். இதே மாதிரி செய்து பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். அடுத்த சூப்பரான வீடியோவில் நம்ம சந்திப்போம். அதுவரை விடைபெற்று மீண்டும் சந்திப்போம்.